ஒரு கல்யாணத்துல ஒரு ஹாரத்தி எடுக்கிறான்னு சொன்னா கூட இந்த ஹாரத்தி என்பது கூட திருஷ்டி சுற்றி போடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹாரத்தியை கூட விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இவ்வளவு காசு கொடு, நான் அவ்வளவு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். பணம் கொடுக்க வேண்டியதுதான். ஆரத்தி எடுக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலத்தை அளிக்க வேண்டும் என்று விதிமுறை வைத்திருக்கிறது. ஆனா நீ 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் எடுப்பேன், நீ 2000 ரூபாய் கொடுத்தாதான் எடுப்பேங்கிற மாதிரி எல்லாம் அதில் வம்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன, இந்த குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த திருஷ்டியை சுற்றி அந்த ஆரத்தியை கொண்டு போய் வெளியில போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட எனக்கு தாம்பூலம் வச்சு கொடுப்பா, இவ்வளவு காசு கொடு அப்படின்னு கேட்கறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஆனால் அங்கே முக்கியத்துவம் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குழந்தைகள் எந்த திருஷ்டி தோஷமும் இன்றி நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் அங்கே இருக்க வேண்டும். அதுக்குத்தான் எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, தேங்காய் சுத்தி உடைக்கிறது, அதே மாதிரி பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கா.